ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் வந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி தெரியும் இல்லையா, உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து சென்னையில் நடந்துச்சு. அதுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி சென்னையில் நேரு ஸ்டேடியமில் நடந்துச்சு ஒரு டைம் அவார்டு ஃபங்க்ஷனு. அது 2023ல். ஸோ அதுக்கப்புறம் லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பிளேஸ் கிடைக்காதனால தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது 2026ல். சரிங்களா? இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வரும். சென்னையில் பிளேஸ் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக கோயம்புத்தூர்லையாச்சும் எப்படியாவது 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்லை 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க, கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து டிசைட் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன லெவலில் வேணால் இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்குற பர்சனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது பேசியிருந்தாங்க இல்லையா எல்லாருமே, அதில் ஒரு மேம் கூட பேசியிருந்தாங்க டபுள் ப்ரௌன் டைரக்டர் லெவல்லேருந்து. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது என் ஹஸ்பண்ட் தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க உயிரோட இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து இன்கம் வந்துட்டுருக்கு, ஃபேமிலியாக இப்போ நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ என்னன்னா, இப்போ அவங்க ஜென்ரேஷன் பணக்கார ஜென்ரேஷனாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாக்கோ இல்லை பாட்டி தாத்தாக்கோ யாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட ஜென்ரேஷனை வந்து பணக்கார ஜென்ரேஷனாக மாற்றலாமா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? ஏன்னா இன்னும் நம்ம இறக்குறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நிறைய நாள் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவல் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷனாக கூட வந்திருக்கலாம், பரவாயில்ல. பட் வந்தால் தானே அடுத்த டைம் நம்ம வாங்கணும்னு ஒரு வெறி வரும் இல்லையா? ஒரு ஃபயருக்காக தான். நேரில் மீட் பண்ணும்போது, லீடர்ஸை மீட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த ஃபயர் வந்து எப்பயுமே அணையாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே உங்கள் டீம்மேட்க்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வைக்கிறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து அதை எஜுகேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்போ வந்து நான் மட்டும் அவார்டு வாங்கியிருந்தேன். ஸோ என்னதான் நான் வாங்கியிருந்தேன், ஒரு ஹாப்பி இருந்தாலும் டீமோட வரலையே, டீமில் யாரும் வாங்க வைக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஸ்டார் அண்ட் எபோவுக்கு மட்டும்தான் அவார்டு, அதுக்கு கீழே இருக்க லெவலுக்கு கிடையாது. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் வைக்க தான் போகிறாங்க. 6 மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை 1 இயர்க்கு ஒன்ஸோ வைக்கிறதா பிளான் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதுவுமே கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ எப்போ வச்சாலும் ஸ்டார் அண்ட் எபோவ் தான் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்டார் அவார்டு வாங்கி ஸ்டார் அண்ட் எபோவ் அச்சீவ் பண்ணி அவார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்திருக்க இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து டீமில் இருக்க மெம்பர்ஸையும் வாங்க வச்சதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வாங்க வைக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட நேம் கொடுத்துருந்தாங்க வரதுக்காக. இதில் சில பேரால் வர முடிஞ்சிருக்கலாம், இன்னும் சில பேர் வர முடியணும்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்து லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிருக்கலாம் எப்படின்னா. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் உங்கள் டீம்ல இருந்து நிறைய மெம்பர்ஸை கொண்டு வரணும், கண்டிப்பாக அவங்களையும் இது எல்லாத்தையும் நேரில் பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நான் டீம் மீட்டிங்கில் பேசின மாதிரி தான் 2026 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஆனால் இந்த இயர் முடியும் போது எப்படி இருக்கணும், நான் என்ன லெவலில் போயிருக்கணும், என்ன மாதிரி ஒரு இன்கம்குள்ளே போயிருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும். அந்த டெஸ்டினேஷன் ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ராங்காக செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போது இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து நான் டைமண்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்து நான் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வாங்குறேன் அப்படின்னா யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் லெவலில் வாங்கணும்னு நான் ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே செட் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து சத்யா சார் பேசுவாங்க, சில்வர் டைரக்டர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். வந்து இந்த பிரான்ச் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் சில்வர் டைரக்டர் லெவல் வரை வந்து வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை. சரி, ஓகே, டிசம்பர் மந்த் நான் பிரான்ச் டைரக்டருக்கு ட்ரை பண்ணி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து நவம்பர் மந்தே பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் சில்வர் டைரக்டர் ட்ரை பண்ணி டிசம்பரில் சில்வர் அச்சீவ் பண்ணி இப்போ ஜான்வரியில் வந்து சில்வர் டைரக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வீட்லேயுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ பிரான்ச்சில் ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்ன உடனே ஓகே, கொஞ்சம் நம்பிக்கை வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும்போது வந்துருவியா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடய இருந்தாங்க. பட் இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பி. சரி, நேரில் தான் வர முடியல, ஃபோட்டோவாவது எடுத்து அனுப்பு, ஃபோட்டோ வீடியோவாவது ஷேர் பண்ணி வந்து காமி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே ஹாப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
நான் வெஸ்டிஜில் ஜாயின் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் அவார்டுங்கிறதே வாங்கியிருக்கேன். என் லைஃப்பில் என்னென்னா இதுக்கு மேலே எங்கெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் அத்தனையிலே நான் வாங்கணும்னு இருக்கேன். என் டீமில் இருக்கவங்க எல்லாரையுமே நான் வாங்கணும்னு மூவ் பண்ணுறேன். அதேமாதிரி நான் மட்டும் இல்லை, நம்ம டீமில் இன்னும் இப்போ 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 பேர் 100 பேர் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எல்லாரும் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா பிரான்ஸ் டைரக்டர். நான் ஸ்கூல் காலேஜ்லாம் போயிருக்கேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்ததுலேருந்து நான் அடுத்தடுத்து நிறைய அவார்ட் வாங்கணும், என் டீம் மெம்பர்ஸையும் நிறைய அவார்ட் வாங்கணுன்ற ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எனக்கு கீழே நிறைய பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர் அவார்ட் வாங்க வைப்பேன். நானும் அடுத்தடுத்த லெவல் போய் அவார்ட்ஸ் வாங்குவேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணும்போதே எங்கள் வீட்டில் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் பொய்யா இருக்கும், நீ ஏமாந்துருவ அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லை, இதில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரி என்னமோ பண்ணு, ஆனால் எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து நிற்காத அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து நிற்க மாட்டேன், கண்டிப்பாக நான் ஒரு அவார்டோட தான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து டைமும் கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு டைமும் கேட்டிருந்தேன். டைம் கேட்ட 3ஆவது மந்த்தே நான் அச்சீவ் பண்ணேன். எனக்கு இது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. என் வீட்லேயும் இவ்வளோ தூரம் என்னை தனியாக இது வரைக்கும் எங்கேயுமே விட்டது கிடையாது. இவ்வளோ தூரம் நான் திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என் மேலே இருக்க நம்பிக்கையில் விட்டுருக்காங்க. நானும் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக ஒவ்வொரு மந்த்தும் நான் ஒவ்வொரு இதுவும் சேலரிக்குள்ளே கண்டிப்பாக நான் வருவேன். அதே மாதிரி என் டீமையும் நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். எல்லாத்தையுமே என்னோட டீமையும் நான் அடுத்தடுத்து நான் டெவலப் பண்ணுவேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மித்யா, பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். நான் வந்து அக்டோபர் மந்தில் தான் இந்த பிரான்ச் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன். எனக்கும் நிறையா ஸ்ட்ரகிள் இருந்தது. நான் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இன்கம் எடுக்கிறதுக்குன்னு இந்த வெஸ்டீஜ் வந்து வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. இப்போ நம்ம எப்படி எஜுகேட் பண்ணுறோமோ அதுதான் டீம்லையும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இது மூலயமா டீம்ல வந்து நிறைய பேரை வந்து இன்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கேன். அடுத்து வந்து ஸ்டார் அண்ட் லெவல்ல வந்து நான் அவார்டு வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கேன். அடுத்த அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் நெக்ஸ்ட் அவார்டு. அதை ஒரு கோலாவே நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் ரோஜனா. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட விசஸ் வந்து வினோதர் சருக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்து வினோதர் சருக்கு தான் ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ரொம்பவே இதில் வந்து ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். பட் என்னோட கூட பிறந்த ஒன் சிஸ்டரே வந்து இதில் வந்து இருக்க மாட்டேன்ட்டாங்க. பரவாயில்ல, நான் அதில் வந்து வின் பண்ணி ஆகணும், நான் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். அப்புறம் லாஸ்ட்டாக அவார்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம வந்து இந்த அவார்டு கண்டிப்பாக வாங்கி ஆகணும், நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம எஃபோர்ட் போட்டு இந்த அவார்டு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பிரான்ச் அடிச்சு அவார்டு வாங்கணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக நான் பிரான்ச் அடிச்சு அவார்டு வாங்கிட்டேன் இந்த வருஷம். அதே மாதிரி இந்த இயர் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நான் ஸ்டார் அவார்டு இல்லைனா டைமண்ட் அவார்டு வாங்கணும். அந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருக்கேன். என் டீமையும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், யூ சி வெல்.